செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி. காரு எந்து செலவு எம்ப்ளாயர்து, காரு எம்ப்ளாயர்து, செலவு எம்ப்ளாயுது, காரும் எம்ப்ளாயர்து, செலவும் எம்ப்ளாயர்து. 3 கேட்டகரியில் ஆஃபீஸ் யூஸ், ப்ரைவேட் யூஸ், போத் யூஸ். இது 3த்துக்கும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. ஃபஸ்ட் கேட்டகரியில் மட்டும் லாக் புக் மெயின்டைன் பண்ணி தான் வேறு மெத்தடு. செகண்ட் கேட்டகரிக்கும் தேர்ட் கேட்டகரிக்கும் ஃபிக்ஸடாக குட்டி கார் 1600 900 பெரிய காருக்கு. அதேமாரி தேர்ட் கேட்டகரியில் குட்டி கார் 1800 ப்ளஸ் 900 டிரைவருக்கு, பெரிய கார் 2700 ப்ளஸ் 900 டிரைவருக்கு. இதான் மேட்ரு. இதை ஞாபகம் வச்சுட்டு எல்லா சம்மும் டக்குன்னு போட்டுக்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 29. எக்ஸ் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் வித் த பெனிஃபிட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயர் கார் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் த பர்கோசைட் வேல்யூ ஆஃப் த கார் ஆஃப் த அசஸ்மெண்ட் 2026-27 இந்த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ் அஸ்யூம் எக்ஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஓகே, எக்ஸுக்கு ஓகே நம்ம அழகாக ஒன்றுனா எழுதி சம்ம போட்டிருக்கோம் அப்படிங்க எழுதலாம். எக்ஸ் ஒரு 12 HP கார், குட்டி கார் கொடுத்துருக்காங்க. ஓன்டு பை த எம்ப்ளாயர். காஸ்ட் ஆஃப் த கார் இஸ் 12 lakhs. த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பை த எம்ப்ளாயி ஆன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கார் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த கார் பை த கம்பெனி. காரும் எம்ப்ளாயர்து, கம்பெனி மெயின்டெனன்ஸும் எக்ஸ்பென்சஸும் கம்பெனி தான். அப்போ தேர்ட் கேட்டகரியில் வரும். தேர்ட் கேட்டகரியில் நம்ம டக்கு ப்ரைவேட் யூஸ், ஆஃபீஸ் யூஸ், போத் யூஸ் ஞாபகம் வந்துடணும். போத் யூஸில் 1800 2400 ப்ளஸ் 900 ஒருவேளை போத் யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓகேவா. ஓகே, the car can be used by X partly for official use and partly for private use. கொஞ்சமாக ஆஃபீஸ் யூஸ்க்கு, கொஞ்சமாக ப்ரைவேட் யூஸ்க்கு. நடா தர லோக்கலாக இறங்கி பேசுறியா. The car can be used by X partly for official purpose and partly for private purposes. It is clearly mentioned here. So now we understand that this belongs to the third category because the car is owned by the employer and the expense is made by the employer as well, which comes under both use. And we also know that this is a 12 HP car, which means it's a small car with a driver. And driver என்னது 900 rupees per month salary. ஓகே, அப் டு 16 HP 1800 rupees. தெரியுமா டாக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ? குட்டி கார்ன்றதால 1800 ப்ளஸ் 900 மல்டிப்ளை பை 12 12 மாதத்துக்கு 32,400 டாக்ஸபிள் வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காலமில் டாக்ஸபிள் வேல்யூ, இதெல்லாம் டாக்ஸபிள் வேல்யூ. இங்கே ஃபஸ்ட்டு லாக் புக் மெயின்டைனில் எழுதுறது எக்ஸம்ஷன். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். முடிச்ச வேலை, சிம்பிள் மேட்ரு. சார் இந்த 12 லட்சத்தில் 10% 1,20,000, இந்த 90,000 84,000 அதெல்லாம் இதெல்லாம் வச்சு இந்த மெயின்டெனன்ஸ் 10,000 இதெல்லாம் கொடுத்துருக்கானே, அதெல்லாம் ரொம்ப என்னது தேர்ட் கேட்டகரினாலே டிரைவரோடு வரான்னா 32,400. இதில் மாற்றமே கிடையாது. ஒரு வேலை இது ஞாபகம் வச்சுக்கலாமா, தேர்டு கேட்டகரி டிரைவரோடு வரான், போத் யூஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கான், 32,500 தான் அவனுக்கு டாக்ஸபிள் வேல்யூ. அது எவ்வளோ பெரிய காராக இருக்கட்டும், அவன் கோடியாக உனக்கு பெட்ரோல் போட்டிருக்கட்டும், கோடியாக டிரைவர் சேலரி கொடுத்துருக்கட்டும், கோடியாக மெக்கானிக் வேலை பார்த்துருக்கட்டும். ஏன்னா 12 லட்ச ரூபா காருக்கு எப்படா கோடியாக கொடுக்கும். சரி விடு, அது லெக்ஸஸ் கார் இல்லை BMW ஆடி கார் மாதிரி வச்சுப்போம், லேம்போகினி அந்த மாதிரி ஒரு கார் கொடுத்துருக்கான். கொடுப்பான்ற கம்பெனிலேருந்து நமக்கு கொடுத்தாலும் கொடுப்பான். நான் ஒரு CEO ஒரு டைரக்டர், என்னால் தான் கம்பெனி ரன் ஆகுதுன்னா கண்டிப்பாக உனக்கு கொடுத்துருவான். சரியா? அப்போது என்ன சொல்கிறது பாருங்கள், டிவைட் ஆகிட்டு வெளியே போயிட்டேன். அஸ்யூம் இன் சிச்சுவேஷன் தட் த கார் இஸ் இஷ்யூட் ஒன்லி ஃபார் த ப்ரைவேட் பர்பஸ்னால் போடு வச்சு தாக்கு பூராத்தையும். இது 12 லட்ச ரூபாயில் ஒரு 10% 1,20,000 இந்த பெட்ரோல் போட்ட காசு, டிரைவருக்கு சேலரி கொடுத்த காசு, மெயின்டெனன்ஸ் காசு மொத்தத்தையும் வச்சு தாழ்ச்சிரவன் தலையில் அப்படின்னு போட்டால் 1,20,000, 10% 90,000, டிரைவர் சேலரி 84,000, மெயின்டெனன்ஸ் ஒரு 10,000, 3,80,000 மொத்தமாக டேக்ஸ் பிலோ. இட் இஸ் கிளியர்லி ஷோஸ் தட் ஆல்வேஸ் யூஸ் போத் ஆஃபீஸ் பர்பஸ் அண்ட் ஓகே. இதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, தயவு செஞ்சு காரை எப்போவுமே என்ன பண்ணுங்கள், ப்ரைவேட் பர்பஸ் அஃபிஷியல் பர்பஸ்க்கு சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் குட்டி காராக இருந்தால் வெறும் 32,400, பெரிய காராக இருந்தால் 39,600, அவ்வளோதான் வரும் மொத்தமாகவே. சரியா? சரி, அது எப்படி சார் அவன் கொடுத்தது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ண மாதிரி காமிக்கணும்? வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வாங்க, அப்படியே டிரைவரை விட்டு மறுபடியும் வீட்டுக்கே அனுப்பிச்சு ஃபேமிலி என்ஜாய் பண்ண விட்ருங்க பர்சனல் யூஸுக்கு, அவ்வளோதான். இன்கம் டேக்ஸை குறைக்கணும், அதான் வழி. சரி, இப்போ கம்பெனி என்ன பண்ணுது, நீ அம்மா பெரிய எம்ப்ளாயி, நீ இல்லைனா கம்பெனியே ரன் ஆகாது, உனக்கு ஏதாவது பெருசாக செய்யணுன்றதுக்காக என்ன பண்ணுது, சின்ஸ் யூ ஆர் அ கிரேட் அசெட் ஃபார் த கம்பெனி இஸ் நவ் not thinking of, it is already given you 2 cars, not for you
பட் யூ என்ஜாய் த கார் பெனிஃபிட். 2 cars they have given you. நீ என்ன பண்ணுற, ரெண்டத்தையும் யூஸ் பண்ணுற. ஒன்று குட்டி கார் ஒன்று கொடுக்குது, குட்டி கார் கொடுத்துட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு பெரிய கார் ஒன்று கொடுக்குது. 1 is 12 HP, 1 is 20 HP. 1 is 12 HP, இன்னொன்று வந்து 20 HP கார் கொடுக்குது. சரியா? இப்போ 2 கார் கொடுத்தா கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ 2 காருக்கும் இந்த ப்ரொவிஷன் அப்ளை பண்ண முடியாது, ஒரே காருக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. யூ கேனாட் அப்ளை திஸ் ப்ரொவிஷன் ஃபார் ஆல் த கார்ஸ், ஒன்லி 1 காருக்கு தான் அப்ளை பண்ண முடியும். இங்கே பாருங்கள், அடுத்தது தான். A car 18 HP is owned by the employer. Cost of the car is 25 lakhs. சரி, இப்போ கொடுத்துருக்கான். An employee can use partly for official purpose and partly for private purposes. 25 லட்ச ரூபா காரை ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணு. கார் யாருது? எம்ப்ளாயருது. Expenses for private purposes are however incurred by excess. எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பார்த்துக்கா, கார் வந்து ஆனால் ப்ரைவேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற செலவை மட்டும் எம்ப்ளாயி பார்த்துருக்கான். அப்போது இது இதுக்கு அப்படி பிரிச்சு போத் த யூஸ்க்கு யூஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சு போச்சு. போத் த யூஸ் எக்ஸ்பென்சஸ் மேட் பை கார் ஓன்டு பை எம்ப்ளாயர், எக்ஸ்பென்சஸ் மேட் பை எம்ப்ளாயி, அந்த செகண்ட் கேட்டகரியில் வந்துடுது. ரைட்டா? செகண்ட் கேட்டகரினா என்ன? 600 900. குட்டி இது பெரிய காராக, பெரிய கார்னால் 900 இன்ட்டு 12 எவ்வளோ? 10,800. முடிஞ்சு போச்சு. எப்படி சார் 900 சார்ட்டு? இந்த சார்ட்டை தான் ஞாபகம் வச்சு இந்த பாருங்கள், தெளிவாக பாருங்கள். பர்பஸ் கார் ஓன்டு பை எம்ப்ளாயி, கார் ஓன்டு பை எம்ப்ளாயர், கார் ஓன்டு பை எம்ப்ளாயர் பட் எக்ஸ்பென்சஸ் மேட். இந்த சார்ட்டை தெளிவாக பாருங்கள். பெரிய கார் 900 ரூபா கொடுத்துருக்கேன்னா அவ்வளோதான் மேட்ரு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கு இது வரைக்கும்? ஓகே, மூணாவது கார் ஓன்டு பை த எம்ப்ளாயி பட் எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயர். செகண்ட் கேட்டகரி 900 ஓகே முடிஞ்சிச்சு. அடுத்தது சரி. அசியூம் இந்த சுச்சுவேஷன் சி தட் த கார் கேன் பி யூஸ்டு ஒன்லி ஃபார் த ப்ரைவேட் பர்பஸஸ். அவன் ஆஃபீஸ் யூஸ்க்கே யூஸ் பண்ணல. இப்போது இங்கே டேக்ஸபிள் வேல்யூ 10,800 தான் மொத்தமாகவே டேக்ஸ். 25 லட்ச ரூபா காருக்கு பெட்ரோலு, மெயின்டெனன்ஸுக்கு எல்லாமே பண்ணால் கூட கார் எம்ப்ளாயருது சாரி அதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்லாம் நம்மளுது. ரைட்டா? கார் 25 லட்ச ரூபா காருக்கு 10,800 தான் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். ஆனால் தேர்ட் கேட்டகரியில் இதுவே ப்ரைவேட் யூஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தா 10% 2,50,000 டேக்ஸ். 25 லட்ச ரூபா காரில் 10% எவ்வளோ? 2,50,000 டேக்ஸ் கட்டுறான்றான். அப்போ இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு யூஸ் த கார் ஃபார் த போத் த பர்பஸஸ். எப்படி சார்? ஏற்கனவே சொல்லிட்டேன் ஐடியா. வீட்டிலேருந்து டிரைவர் போட்டுன்னு ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அந்த காரை என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன், பர்சனல் யூஸ்க்கு ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது எக்ஸ் ஓன்ஸ் அ கார் 1400 cc. நம்மளுக்கு ஹெச்பியில் தெரியும், சிசியில் கூகுளில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். குட்டி கார் தான் 1400 cc. It uses partly for official purposes and partly for private purposes. Partly official, partly private purposes. During the previous year 25-26 is incurs a sum of 50,000 rupees on running and maintenance the car. X owns a car. X owns a car na employee oda car employee idodu. Okay. Expenses யார் டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் ஓகே 50,000 ரூபா செலவாயிருக்கு ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கு ஒரு 84,000 சேலரி. இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், எம்ப்ளாயர் ரீஎம்பர்சஸ். அப்போ செலவு எம்ப்ளாயரோடது. காரு இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி. காரு எம்ப்ளாயி, இது செலவு எம்ப்ளாயர்து, கம்பெனி காரன். எவ்வளோ? 1,34,000 ரூபா செலவு பண்ணியிருக்கான் மொத்தத்தில். லாக் புக் ஆஃப் த கார் இஸ் நாட் மெயின்டைன்னா மொத்தமாக அமௌண்ட் ரிசீவ்டு மைனஸ் குட்டி கார்னா 1,800 ப்ளஸ் 900, பெரிய கார்னா 2,400 ப்ளஸ் 900. கரெக்டாக? சூப்பர். ஓன்டு பை த எம்ப்ளாயர் பட் எக்ஸ்பென்சஸ் மேட் பை த ஓன்டு பை த எம்ப்ளாயி பட் எக்ஸ்பென்சஸ் மேட் பை த எம்ப்ளாயர். இந்த எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்கும் ரொம்ப சொதப்பாது. ஓகே, எம்ப்ளாயி வேலைக்காரன், எம்ப்ளாயர் கம்பெனிக்காரன். ஃபஸ்ட்டுக்கு லாக் போர்டு இஸ் நாட் மெயின்டைன். அமௌண்ட் ரிசீவ் வரும் 1,34,000. சரி, எக்ஸாம்ட்டு 1,800 ப்ளஸ் இதெல்லாம் சொல்கிறது. ஓகே, இதெல்லாம் ஓகே. எக்ஸாம்ட்டு ஏன் இந்த 1,800 ப்ளஸ் 900? ஏன்னா லாக் புக் இஸ் நாட் மெயின்டைன்டு. அதுதான். ஏன்னா ஏன் சார்ட்டில் இருக்குது. இந்த சார்ட்டை நமக்கு தெளிவாக பாருங்கள், தெளிவாக போட்டிருக்கேன்னா என்ன போட்டிருக்கேன், என்னதான் ஜூம் பண்ணலாமா? ஜூம் பண்ணால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்பேஸ்லேருந்து வெளியே போயிடும். 2,000 ப்ளஸ் 1,800 ப்ளஸ் 900 32,500 ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம்ஷன். அவ்வளோதான். ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம்ஷன் வந்துடும். வந்துருச்சா பாருங்கள்.
32,500 ஃபிக்ஸட் எக்ஸம்ஷன். அமௌண்ட் ரிசீவ் 1,14,000. இது எப்படி 1,14,000 எக்ஸாம்? ஏன்னா இந்த பாருங்க ரீஎம்பர்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனி 1,34,000. அப்போ 34,000 போச்சுன்னா மீதி இருக்கிறது 1,01,600 ரூபா. சப்போஸ் லாக் புக்கை மெயின்டைன் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் எஃப் என்ன கேட்டிருக்கான் கொஷின் அப்படின்னா, லாக் புக்கை மெயின்டைன் பண்ணிட்டான் என்ன கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபீஸ் யூஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரைவேட் யூஸ்ன்னு கொடுத்துருந்த பாருங்க. அஸ்யூம் தட் இன் சுச்சுவேஷன் இந்த இயில் the logbook of the car is maintained and 90% of the expenditure for official use and 10% is private use. 90% ஆஃபீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கார் தலைவர், 10% ப்ரைவேட் யூஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு தலைவர். சரியா? அப்படி பண்ணியிருந்தா நான் எவ்வளோடா அவன் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணால் அது ஃபுல்லாக அவ்வளோ முடிஞ்சு விட்ரு, எக்ஸம்டடு. 10% தான் ப்ரைவேட் யூஸு. அந்த 10% எவ்வளோ டோட்டல் அமௌண்ட்டில் 1,34,000 13,400 ரூபா, அது அப்படியே ஃபுல்லி டேக்ஸபிள் முடிஞ்சிச்சு. என்ன சாரி நீங்கள் taxable value is 1,14,000 10%, 90% official will be exempted. ஓகே, இப்போ இந்த தேர்ட் கேட்டகரி தான் வெரி இம்பார்ட்டன்ட். இதான் எக்ஸாம் பர்பஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட். ப்ரைவேட்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லி டேக்ஸபிள், ஆஃபீஸ் யூஸ்னால் ஃபுல்லி எக்ஸம்டட். இதை போய் எவனா கேட்பானா முதல்ல எக்ஸாமில்? போத்து கேட்டால் தான் உன்னை மண்டையை பிச்சு வைக்க முடியும். அப்போ தான் ஒன்று நீ ஒர்த்து சிஏன்னு ஒன்று உள்ளே எடுக்க முடியும். கரெக்டாக சிஏடா, சிஏ படி, வேற வழி இல்லை. ஆமாடியாய் காப்பாத்தகவா. தேர்ட் கேட்டகரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பர்பஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட். சரி, அந்த போத் யூஸ் மட்டும் லாக் புக் இஸ் நாட் மெயின்டைன், டோட்டல் அமௌண்ட் ரிசீவ் மைனஸ் எக்ஸம்ஷன். குட்டி கார் 1,800 பெரிய கார் 2,500 ப்ளஸ் 900. லாக் புக் இஸ் மெயின்டைன்ட் 90%, 10%, 80% லாக் புக் மெயின்டைன் பண்ணி தான் ஓகே. ஃபஸ்ட்டு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி குட்டி கார் 600 பெரிய கார் 900. தேர்ட் கேட்டகரி குட்டி கார் 1,800 ப்ளஸ் 900 பெரிய கார் 2,400 ப்ளஸ் 900. இது டாக்ஸபிள் வேல்யூ. முடிஞ்சு போச்சா? இதான் போத் யூஸ். 29 வருஷம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கேன்.